மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC சம்பந்தப்பட்ட ஊழல் விவகாரத்தில் ஜோஹோர் ரீஜன் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமை தொடர்புபடுத்தும் குற்றச்சாட்டுகள் குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதாக ஜோஹோர் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபீஸ் காசி தெரிவித்திருக்கிறார். 20 மில்லியன் ரிங்கிட் ஊழல் தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகள் அரசு அமைப்பை கீழரிப்பு செய்வதற்கான மோசமான முயற்சி என்பதோடு சமூக ஊடகங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகள் ஜோஹோர் ரீஜனிற்கு எதிரான அவதூறாகும். ஜோஹோர் அரசு அமைப்பை வீழ்த்துவதற்கான தீங்கிழக்கும் முயற்சியாக இதை மாநில அரசு கருதுகிறது. இது பொறுப்பற்றது மற்றும் அவமரியாதையானது என்று ஆன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மாநில அரசு இந்த விவகாரத்தை கடுமையாக கருதுகிறது என்பதோடு ஜோஹோர் மற்றும் நாட்டின் நல்லிணக்கம் மற்றும் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த தரப்பினருடனும் சமரசம் செய்து கொள்ளப்படாது என அவர் கூறினார். எனவே இந்த விவகாரம் குறித்து நாங்கள் போலீசில் புகார் செய்துள்ளோம். அதிகாரிகள் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த விவகாரம் தொடர்ந்து நீடிக்காது என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியானதாக நம்பப்படும் இந்த குற்றச்சாட்டுக்கள் அண்மையில் சமூக ஊடகங்களில் மீண்டும் வெளிவந்தன. MACCயின் பண மோசடி தடுப்பு இயக்குனர் டத்து முகமது ஜம்ரி ஜைனுல் அபிடின் ஒரு நிறுவனத்திடமிருந்து 20 மில்லியன் ரிங்கிட்டை கோரியதாக துங்கு இஸ்மாயில் குற்றம் சாட்டியதாக தகவல்கள் வெளியாகின.